வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியினுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நேத்து தொடங்குச்சுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு மோடி, என்டிஏ கூட்டணி இரட்டை என்ஜின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு மொத்தமா போட்டு பொளந்து விட்டாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? அது டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லைங்க, டப்பா என்ஜின் சர்க்கார்னு போட்டு பொளந்தாரு. இதுக்கு இடையில கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்திருக்கு. என்டிஏ கூட்டணி என்று சொல்லி தெரிகிற அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள குழப்பமா இருக்கு. மேடையிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சேர் காலியா இருக்கு. மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நடந்துச்சு? நாங்க தான் முதல்ல பிரச்சார கூட்டத்தவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு என்டிஏ கூட்டணியில சொல்றாங்க. நீங்க தான் வருஷம் பூரா பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. வருஷம் பூரா தேர்தலுக்கு தானே தயாராகிட்டு இருக்கீங்க. நீங்க மக்களுக்கான ஆட்சி, மக்களினுடைய விடுதலைக்கான ஆட்சி, முன்னேற்றத்திற்கான ஆட்சி எங்க பண்றீங்க? தேர்தல் அரசியல் ஒண்ணுதானே உங்களுக்கு தெரியும். அதை நீங்க எப்பயும் பண்றதானே? அது எங்களுக்கு புரியுது. அதுலயும் நேற்று பயங்கரமா மேடையில் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடியார் இப்படி ரெட்டலையை காமிச்சு அப்படி நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம ஐயா மோடிஜி நிக்கிறாரு. பயங்கர பிரம்மாண்டமான மேடை. அதுல ஒரு சிக்கலாய் போச்சுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடல. கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களுடைய படத்தெல்லாம் குட்டி குட்டியா போட்டிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கொள்கை தலைவி, எங்கள் அம்மா, நாங்கள் அதிமுக ஆட்சியை தான் உருவாக்குவோம், அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவோம் 4 நாள பேட்டி கொடுக்கறாங்கல்ல, அந்த அம்மாவினுடைய புகைப்படம் ஒரு சின்னதா கூட வட்டத்துல இல்ல. எம்ஜிஆர் புகைப்படமும் சின்னதா கூட வட்டத்துல இல்ல. அண்ணன் எடப்பாடியார் புகைப்படம் மட்டும் பெருசா கட் அவுட்டா நிக்குது. ஓட்டு போடுற சாமானிய உழைக்கிற அதிமுக தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அவங்க யார் முகத்தாட்சியைக்காக இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க? எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க என்ன எடப்பாடியார் என்ன சின்ன எம்ஜிஆரா? நாங்க அது 45 நிமிஷம் ஜி பேசியிருக்காரு. 56 இன்ச் மோடி 45 நிமிஷம். ஒரு இடத்துல கூட அதிமுகன்ற பேரே வரலங்க. ஒரு இடத்துல கூட வரல. என்னங்க நடக்குது? கூட்டணி எப்படிங்க ஓப்பன் பண்ணலாம்? தமிழ்நாட்டுல அந்த மாநிலத்துல யார் வலிமையானவர்களோ அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும். தமிழ்நாட்டுல 67க்கு பிறகு அதிகமான ஆண்டுகள் ஆட்சி நடத்திய ஒரு கட்சி அதிமுக. அந்த கட்சி தான் கூட்டணியை பேசியிருக்கணும், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும், கூட்டணி கட்சிகளை எல்லாரையும் அரவணைச்சு போயிருந்திருக்கணும், தன் சொந்த கட்சியை அரவணைச்சு கூட்டா சேர்த்திருக்கணும். இது எதுவுமே தெரியாதவர் எடப்பாடின்றதுனாலதான் 45 நிமிடங்கள் பேசிய 56 இன்ச் மோடி ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியான அதிமுகவை பேசல. அதிமுகவினுடைய பெயரை கூட சொல்லல. அது மட்டும் இல்லங்க, கட் அவுட்ல கையை அப்படி தூக்கி நிக்கிறாரே நம்ம அண்ணன் எடப்பாடியார். ஒரு இடத்துல கூட எடப்பாடியார் தான் அடுத்து வருகிற முதலமைச்சர், எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னு சொல்லவே இல்லையே. மோடிஜி சொல்லலையே. அப்ப இங்க என்ன நடக்குது? பின்னாடி எம்ஜிஆர் படம் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் படம் இல்ல. 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான முதலமைச்சர்கள். அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய பெயரையே சொல்லல, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் சொல்லல. அப்ப என்ன கணக்கோடு பாஜக தமிழ்நாட்டில் காலடி வைத்திருக்கிறது? முதல்ல அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை ஏமாத்தி மட்டையை கட்டி இவனுங்க ஆட்சிக்கு வந்துடலாம் ட்ரை பண்றாங்க. நாம தெளிவா முடிவெடுக்கணும் தோழர்களே. ஏன்னா ஒரு கட்சியவே அடையாளமற்றதா மாத்திட்டு இருக்கு இந்த பாஜக. இன்னொன்னு கூட சொல்றேங்க, மேடையில நின்று பேசுறாங்கல்ல, அந்த போடியம் போட்ட இடம், மைக் வச்சிருக்கிற இடம், அந்த போடியம் மைக்கு பின்னாடி தாமரை தான் தெரியுது. தாமரை தெரியுற மாதிரிதான் போடிய செட்டப்பே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் இதுல? அதிமுகவை பாஜக டாமினேட் பண்ணுது, பெரியண்ணன் மனப்பான்மையோடு அணுகுது, அதிமுகவை டம்மியா வச்சிருக்க ட்ரை பண்ணுது, அதிமுகவை காலி பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருச்சு. அதானே இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் ஒரு வாரம் இங்க தங்கி பியூஷ் கோயலை வச்சு உடஞ்சது போனது வந்தது அம்புடையும் பிடிச்சி உள்ள போட்டு நாங்க கூட்டணி பயங்கரமான பெரிய கூட்டணியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டுறாங்க. அதுக்கு பழனிசாமியும் அதிமுகவையும் பலியிடுறாங்க. இந்த அறிவு கொஞ்சமாவது பழனிசாமி அவர்களுக்கு வேணாமா? இன்னொன்னு நான் கேக்குறேங்க, இங்க 12 கட்சி கூட்டணி அப்படியாப்பா? 12 கட்சி எதுன்னு சொன்னா, பெருசா வலிமையாக இருந்த அதிமுகவை 56 துண்டா உடைச்சது யாரு? பாஜக. அது பல முறை நம்ம பேசினதுதான். பாஜக 56 துண்டா உடைச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா சின்னம்மா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளுக்குன்னு ஒரு அணி,
தெரு தெருவா அணி இருக்குங்க. அதிமுகவை 56 துண்டா உடைச்சது யாரு? பாஜக. அதுக்கு இங்க இருந்து வேலை பார்த்தது யாரு? புரோக்கர் வேலை பார்த்தது யாரு? ஆடிட்டர் குருமூர்த்தி. அப்ப இதுதான் அரசியலா நடந்துட்டு இருக்கு. உடைச்ச 56 துண்டையும் ஒன்னா பக்கத்துல சேர்த்துட்டு நாங்க 56 கட்சியோட நாங்க வந்து கூட்டணி வச்சுட்டோம்னா இது கேடுகட்டதானே இல்லையா மிஸ்டர் மோடி? மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார். டபுள் என்ஜின் சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார். அப்பனா கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி. இத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு பாஜக. திரும்ப திரும்ப எடப்பாடி மறுத்துக்கிட்டே இருக்காரு. இது என்ன மாதிரியான கூட்டணி சொல்லுங்க? திரும்ப திரும்ப எடப்பாடியார் மறுக்கிறார்ல, இங்க கூட்டாட்சி இல்லை, மாநிலத்தில் சுயாட்சி தான், மத்தியில தான் கூட்டாட்சி, அதுதான் எங்க கொள்கை முடிவுன்னு திரும்ப திரும்ப எடப்பாடியார் சொல்றாரு. அப்ப அதிமுகவை பார்த்து அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு தேசிய கட்சியான பாஜக என்ன பண்ணிருக்கணும்? வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆனா அவங்க செய்யல. அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப நாங்க வந்து கூட்டாட்சி தான் வைப்போம், நாங்க கூட்டாட்சி தான், டபுள் என்ஜின் சர்க்கார். என்னங்க நடக்குதுங்க? இதுக்கு இடையில சாயந்தரமே கூட்டினாங்க. ஏனவா சாயந்தரமே கூட்டம் நடக்குது. எப்பயும் காலையில நடக்கும், அப்படி இல்லைன்னா மாலையிலும் நடக்கும். பாஜகவை பொறுத்தவரையும் ராத்திரி நடத்துவாங்க, ஒரு 5 மணிக்கு மேலதான் நடத்துவாங்க. ஆனா நடத்தி முடிக்கும் போது ஒரு 6, 7 மணி, 8 மணி, 9 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களே இருக்க மாட்டாங்க, பூரா காலிச்சேரா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த காலிச்சேர் கல்ச்சரை உடைக்கணும், நாங்களும் ஆளுன்னு காட்டணும் அப்படின்னு மொத்தமா சாயந்தரமே 3:30க்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. மத்தியானமும் இல்ல சாயந்தரமும் இல்லாம ஒரு டைம்ல ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு 3, 3:30க்கெல்லாம் ஆரம்பிச்சு ஆளுக்காளு பேசி கடைசியில வந்து பார்த்தாலும் காலிச்சேர் தான் மிச்சம். அவங்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனா காலிச்சேர் தான் மிச்சமா இருக்கு. என்ன பண்ண? எல்இடி ஸ்கிரீனை வச்சு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க, பூரா காலிச்சேரா கிடக்கு. அங்க ஒரு அம்மா டிடிவி எங்கள் அண்ணன் கதறிக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா காலிச்சேர்ல எனக்கு நானும் உட்கார்ந்து கொட்டாய் விட்டு இருக்காங்க. மக்கள் பாருங்களேன். அதுல இன்னொரு கூத்து நடந்து போச்சுங்க. நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்காருங்க. ஹர ஹர மகாதேவகி அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருப்பார் போல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு மேடையில வந்து நின்னுட்டு ஹர் ஹர் மோடி, அதாவது கடவுளுக்கு இணையாக மோடியை நினைக்கிறாராம். ஹர ஹர மோடி, ஹர் ஹர் மோடி. பா பிச்சை எடுக்கிறதுக்கு எம்பிட்டெல்லாம் வேலை பார்க்க வேண்டி இருக்குன்னு பாருங்கப்பா. அதுக்கப்புறம் ஹமாரே மோடி, ரைட்டு. அதுக்கப்புறம் அவசரத்துல அமேசான் மோடி. இது அவசியமா? அவன் பதறான், என்னடா அமேசான் மோடியா அப்படின்னு. நம்ம ஆளுங்க அதான் வச்சு ட்ரோலை போட்டு வெளுத்து விடுறானுங்க. எதுக்கு இந்த வேலை? ஹரஹர மோடி, ஹமாரா மோடி, அமேசான் மோடி, எதுக்கு இந்த வேலைன்னு நான் கேட்கிறேன். ஏங்க அரசியலா நீங்க பேசுங்க. இங்க உங்களால காலே பதிக்க முடியலன்னா நீங்க அரசியலா தெளிவா பேசினாதான். டேம்ப்ளேட் மாதிரி ஒரு 4 இது, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் மலிஞ்சிருச்சு, குடும்ப ஆட்சி, இதெல்லாம் பழசா இருக்கு. புதுசா ஏதாவது கொண்டு வாங்க, புதுசா ஏதாவது கொண்டு வந்து பேசுங்க. சரியா? பாருங்க. ஹர் ஹர் மோடி, ஹமாரா மோடி. இது பரவாயில்லங்க, இவராவது ஏதோ அமேசான் சொல்லி தப்பிச்சிட்டாரு. எங்க அண்ணன் எடப்பாடி சிக்கிட்டாரு. எடப்பாடி எப்படி சிக்கினாருன்னு கேக்குறீங்களா? திருக்குறளை எவனோ எழுதி கொடுத்திருக்கான். இவருக்கு அந்த பேச்ச எழுதி கொடுப்பாங்கல்ல ஒரு கூட்டம், ஒரு குரூப் உட்காந்து, அந்த எழுதி கொடுக்கறவே ஏதோ சதி பண்ணிட்டான், திருக்குறள் எழுதி கொடுத்துட்டான். நம்ம அண்ணனுக்கு சும்மாவே என்ன சொல்லுவாரு, கம்பராமாயணத்தை எழுதியது யாருன்னா சேக்கிலார்ன்றவர். நம்ம அண்ணனே ஆபிரகாம் லிங்கன்ற பேரே வராம அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு இருந்த கும்பல் கடைசியில பாத்தீங்கன்னா திருக்குறளை கோர்த்து விட்டா. எங்க மோடியாவது வேற ஒரு மொழிக்காரர், அவர் இங்க வந்து உருட்டிட்டு போனார்னா தெரியாது, அதை வேணுமோ வச்சு செய்வோம், அது வேற தெரியாது. நம்ம ஊருக்காரரை கோர்த்து விட்டுருக்காங்க இந்த எழுதி கொடுத்தவன். அதுலயும் ஒரே மாதிரி சொல் வந்தாலே நம்மளுக்கு தடுமாறுவாங்க. திருக்குறள் அப்படி நிறைய இது இருக்கு. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, இது மாதிரியான செயல் எடுத்து போட்டு ஒரு திருக்குறளை கொடுத்து அசிங்கா படுத்திட்டாருங்க. எண்ணியர் எண்ணியாங்கு எய்து, அது வரைக்கும் கரெக்டா வந்துருப்பல, எய்து வர் அதை மறந்துட்டாப்ல. எண்ணியர் எண்ணியாங்கு எய்து வர்ற மறந்துட்டாரு.
எண்ணியார் திண்ணியராக பெரிது. இப்ப என்ன ஏனே பெருசா எழுதி வச்சுட்டு வரணும், இல்லைன்னா உங்க புரியுற மாதிரி எழுதி வச்சுட்டு வரணும். இந்த பயல்களை நம்பி மேடையில வந்து சிக்கி சீரழிதே உங்க பொழப்பா போச்சேனே. என்ன சொல்லி இருக்கணும்? எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரின். அதுதான் நினைச்சது நினைச்ச மாதிரி நடத்துவாங்க. யாரு கெத்தா நின்னு முடிவு பண்ணி அடிச்சு ஆடுற ஒருத்தன் நினைச்சதை அடைய முடியும், நினைச்சதை செஞ்சு காட்டுவான். இதுதான் அந்த குரலுடைய அர்த்தம். இவங்க ஏதோ நினைச்சதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்ல வந்தவர் வாயில வரல, சிக்கி சீரழிஞ்சிட்டாரு. இவருக்கு உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காருங்க, குண்டலிக சக்தி எழுப்பி உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்காரு. பொம்பளை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டு கிடக்குங்க பாருங்களேன். நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியரா பெரி. இல்ல புரியல. எண்ணியார் திண்ணியரா பெரி. இதுக்கு இடையில முதலமைச்சர் வச்சு செஞ்சுட்டாருல சம்பவம். நேத்து மேடையில டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் ஒரு ட்விட்டை போட்டு கதற விட்டுருக்காருங்க. யோ அது டபுள் என்ஜின் சர்க்கார் இல்ல மிஸ்டர் மோடி, அது டபுள் என்ஜின் சர்க்கார் இல்ல டப்பா சர்க்காருன்ட்டாரு. அசிங்கமா போச்சு குமார் மொமெண்ட் தான். அதாவது பரவாயில்ல, ஒன்றிய மோடி அரசு கொடுக்கிற பல தடைகளை தாண்டி அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டு வரலாறு போற்றுகிற ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதுக்கு நாங்க தான் காரணம் சொல்லிட்டு, நீங்க சொல்ற டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்குல்ல, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், அதெல்லாம் தாண்டி இங்க தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, இங்க இருக்கிற கர்நாடகா, மேற்கு வங்கம்னு அத்தனை மாநிலங்களும் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு அடிச்சு ஆடுறாங்க. உங்க டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள்ல தான் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஜி அப்படின்னு பொழந்து விட்டாரு. டெல்லியோடைய ஆணவத்திற்கெல்லாம் தமிழ்நாடு தலைகுனியாது. உன் ஆணவத்துக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லப்பா, நாங்கெல்லாம் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படின்னு போட்டு பொழந்துட்டாருங்க. எனக்கே வருத்தமாகிற அளவுக்கு அடி வாங்கிட்டு போகுது இந்த குரூப். என்ன பண்ண?